தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் பற்றியெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஜடாயு அவர்கள். வணக்கம். வடமொழியில் இருக்கக்கூடிய ராமாயணங்கள் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இதெல்லாம் புத்தகங்களில் தேடி படிக்கிறதே பெரிய கஷ்டம். உங்களுடைய வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக தமிழில் கம்பராமாயணம் நமக்கு தோன்றியிருக்கு, நமக்கு தெரியும். வடமொழிக்கு அடுத்தபடியாக இன்னொரு மொழியில் ராமாயணம் தோன்றியது அப்படின்னா அது தமிழில் தானா, இல்லை நடுவில் வேறு மொழிகளில் தோன்றியிருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி இது, முக்கியமான கேள்வியும் கூட. நாம் பாரத நாட்டை எடுத்துக்கொண்டால், பாரத நாட்டில் பேசப்படக்கூடிய பல மொழிகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், சம்ஸ்கிருதம் தவிர்த்து முதலாக வேறொரு பாஷையில் எழுதப்பட்டது என்றால் அந்த சிறப்பு நம்முடைய கம்பராமாயணத்துக்கு தான் வரும். ஏனென்றால் கம்பருடைய காலம் பொதுயுகம் 12ஆம் நூற்றாண்டு. சில தமிழ்நாட்டின் சில ஆய்வாளர்கள் முன்பு அது 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் ராகவையங்கார் போன்ற ஆய்வாளர்கள் கம்பராமாயணத்திலே இருக்கின்ற அகச்சான்றுகளை கணக்கில் எடுத்து அது 12ஆம் நூற்றாண்டு தான் என்று அறுதியிட்டு கூறியுள்ளார்கள். அதனால் கம்பருடைய இராமாவதாரம் தான் முதல்ல சம்ஸ்கிருதத்தை தவிர்த்து மற்ற மொழியில் எழுதப்பட்ட காவியம். இந்த ஜைன ராமாயணத்தை பற்றி இதற்கு முந்தைய இதில் நம்ம பேசினோம். பௌமச்சரித்தம், தசரத ஜாதகம் இல்லையா, அவை இரண்டும் பாலி பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்டவை. உங்களுக்கு தெரியும், பௌத்த நூல்கள் எல்லாமே பாலி பிராகிருதம்லாம் எழுதப்பட்ட. ஜைன நூல்களும் அப்படி தான். அந்த நூல்களும் அந்த பாலி பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்டது தான். ஆனால் அதை நம்ம சம்ஸ்கிருதத்திலிருந்து வேறானது என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அவை எல்லாமே ஒரு சம்ஸ்கிருத மொழி குடும்பத்தை சார்ந்ததுனால அது ஒரே ஒரு மொழி மண்டலம் என்று சொல்லலாம். அதை விட்டு வெளியில என்று நம்ம பார்த்தால் தமிழில் தான் முதலாக இந்த ராமகாதை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், நான் பாரத நாடு என்று சொன்னேன். ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு தகவல் என்னன்னா, கம்பராமாயணத்திற்கும் முன்பு வேறொரு பாஷையில ஒரு ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது பாரதத்திற்கு வெளியில. அது என்ன என்றால், ஜாவானிய மொழியில 9ஆம் நூற்றாண்டுல, ஏறக்குறைய கம்பராமாயணத்திற்கு ஒரு 300 வருஷங்கள் முன்பு, ராமாயண காக்கவின் என்கின்ற ஒரு நூல் ஜாவானிய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஜாவானிய மொழி என்பது இந்தோனேஷியா என்று இன்றைக்குள்ள ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு. அதுல பல தீவுகள் அடங்கியுள்ளன. அதுல மையமாக உள்ள மிகப்பெரிய தீவுக்கு பேர் ஜாவா இல்லையா. ஜாவா, சுமத்ரா, பாலி, போர்னியோ, இதெல்லாம் அங்க உள்ள தீவுகள். ஜாவானிய மொழி அதனுடைய எழுத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ கிரந்தம் போலவே இருக்கும். அது ஒரு மிக பழமையான மொழி. அதுல நிறைய சம்ஸ்கிருத சொற்கள் உள்ளன. இந்த இந்தோனேஷிய நாட்டில், இந்தோனேஷிய தீவு கூட்டத்தில் நம்முடைய ஹிந்து பௌத்த மதத்தினுடைய செல்வாக்கு ஏறக்குறைய 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலம் முதலே நம்முடைய கலாச்சாரம் அங்கே பரவ தொடங்கிவிட்டது. அது எந்த அளவுக்குன்னா, 9ஆம் நூற்றாண்டுல ஒரு ராமாயண காவியத்தை ஒருத்தர் அங்கே எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது என்பது அது ரொம்ப கம்பராமாயணத்துக்கு முன்பு ஜாவானிய மொழியில ராமாயணம் ஒரு தனி காவியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ராமாயணத்துடைய செல்வாக்கை இது காட்டுது. ஆமா. இன்னொரு விஷயம், ஏறக்குறைய கம்பராமாயணம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்தில் 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுல ஸ்ரீலங்காவில் சிங்கள மொழியில ஜானகி ஹரண என்று ஒரு ராமாயண காவியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய கம்பருக்கு சமகாலம், ஒரு நூற்றாண்டு முன்னாடி பின்னாடி இருக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க தென்கிழக்கு ஆசியா தொட்டனால இந்த கேள்வி வருது. அங்க ராமாயணம் வேற என்னென்ன வடிவங்கள்ல இருக்கு? தென்கிழக்கு, அதாவது பாரதத்திற்கு வெளியே ராமாயணம் எங்கெல்லாம் இருக்கு என்பதே ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆமா. பர்மிய மொழியில ஒரு ராமாயணம் இருக்கு நம்மளுக்கு பக்கத்துலயே, மியான்மர். ஆமா. அங்க ராமரை அதனுடைய உச்சரிப்புல யாமா என்று சொல்வார்கள், ராமா என்று சொல்லாமல். இந்த யாமா ஏதோ ஒரு பேர் வரும். அது அப்படி ஒரு ராமாயணம் இருக்கின்றது. இந்தோனேஷியாவை பற்றி நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன். இந்தோனேஷியாவில் 3 விதமான ராமாயண வடிவங்கள் இருக்கு. ஒன்று இந்த நான் சொன்ன ராமாயண காக்கவின், இன்னொன்று சேஹத் செரி ராமா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு ராமாயண வடிவம் இருக்கு. பாலி என்பது அந்த இந்தோனேஷியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவு
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தீவில் வந்து 99% இந்துக்கள் வாழ்கிறார்கள் இப்பொழுதும். இந்தோனேஷியா வந்து ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை கொண்ட நாடு. ஆனாலும் கலாச்சார ரீதியாக அவர்கள் தாங்கள் வந்து இன்னும் ஹிந்து பௌத்த மரபினர் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அங்கே வந்து இந்த ராமாயண மகாபாரத நாடகங்கள் தொடர்ந்து அவர்களுடைய கலாச்சார வடிவங்களாக நடிக்கப்படுகின்றன. நான் சில வருடங்கள் முன்பு நான் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு. அப்போ அந்த யோக்யகர்த்தா என்று யோக்யகர்த்தா நகரத்தில், அது ஒரு பெரிய நகரம், இந்தோனேஷியாவுடைய மத்திய பகுதியில் இருக்குது. அங்கே பிரம்பனான் என்று ஒரு ஹிந்து கோவில் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் மிகப்பெரிய கோவில்கள். அதுக்கு எதிர வந்து நந்தி, ரிஷபம், கருடன், நந்தி, ஹம்சம், அன்னம், கருடன், இவங்களுக்கு ஒரு தனி கோவில். அப்படி வச்சு அதனுடைய நீங்கள் பிரம்பனான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில், மிகப்பெரிய கோவில். அந்த கோவிலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் இந்த ராமாயண நாடகம் நடக்கும். ராத்திரி ஏறக்குறைய ஒரு 30 பேர் அடங்கிய இசைக்குழு அவங்க வாத்தியம் வாசிக்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 20-30 நடிகர்கள் கொண்ட அந்த ராமாயண நாடகம் அங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்காக அவங்க அந்த நாடகத்தை வந்து வழக்கமாக ஒரு பெரிய திருவிழாவில் 10 நாளாக நடிப்பாங்க. அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தனித்தனி விதமான நடனங்கள் இருக்கு. அதாவது இந்த மாயமான் வரும்போது ஒரு மான் நடனம் உண்டு. எப்படி அந்த காட்டில் இருக்கிற மற்ற எல்லா மான்களோடையும் சேர்ந்து மாரீச்ச மான் வருதுன்ட்டு. அப்புறம் ஜடாயு ராவண யுத்தம் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி நாடகமாக நடத்துவாங்க. அவங்க ஸ்டாம்பில் கூட அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஜடாயு முகமூடியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமாம், இது வந்து இந்த ஜாவா தீவில் இருக்கக்கூடிய ஒரு ராமாயண மரபு. நான் பார்த்தேன் அந்த நாடகம். அதாவது இந்த சுற்றுலா பயணிகளுக்காக அந்த ஹோல் நாடகத்தை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆக்கி அதை நடித்து காட்டுவார்கள். இந்த பின்னணியில் அந்த கோவிலுடைய கோபுரம் தெரியும். அந்த லங்கா தகனம் நடக்கும்போது ஆக்சுவலாக வந்து தீ பற்ற வைப்பாங்க. அந்த அவங்க செட்டிங்லாம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னா, அந்த தீ பற்றி எரியும். அப்படியே ஹனுமார் அப்படியே குதிச்சு போவார் அந்த பக்கம் ஸ்க்ரீனுக்கு. அபாரமாக இருக்கும். அதில் அந்த அனுபவமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூப்பர். அப்புறம் பாலி தீவில் வந்து அதற்கே உரிய ராமாயண மரபு இருக்குது. அதில் வந்து கேக்கக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு பாலி தீவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அந்த கேக்கக் டான்ஸுன்னு ஏன் பேர் அப்படின்னா, அந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுலேயும் வந்து இந்த ஹனுமானுடைய விஷயங்கள், இந்த ஜடாயுவோட சேர்ந்து கருடனும் வருவார். அந்த மாதிரி அவங்க கதைகளில் சில மாறுபாடுகள் உண்டு. அதை நடித்து காட்டுக்கும்போது வந்து அந்த க க க க க க க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து அதை ஒரு மந்திர உச்சாடனம் போல சொல்லுவார்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதை சொல்லி முடித்த உடனே அந்த ஹோல் அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நாடகம் நடக்கும். அந்த சுற்றுலா வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வந்து அதில் ஒரு மெஸ்மரைஸ் ஆன மாதிரி அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அது அது நம்ம அங்கே போய் அதை அனுபவிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த பாலி தீவினுடைய ராமாயண மரபுங்கிறது ஒரு தனியான மரபு. இது போக இன்னொரு ராமாயணம் இருக்கு. ஸோ இந்தோனேஷியாலேயே ஒரு 3 தனிப்பட்ட ராமாயண மரபுகள் இருக்கு. இது போக தாய்லாந்து அதை எடுத்துட்டீங்கன்னா அங்கே ராமக்கியான், இது தாய்லாந்தினுடைய ராஜவம்சத்தோட ராமாயணம் தொடர்பு கொண்டுள்ளது இல்லையா. சரி, ராமா என்று சொல்வார்கள். இன்னும் வந்து அரசர் வந்து ராமனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செய்கிறார் என்கின்ற நம்பிக்கை உண்டு. இந்த ராமக்கியான் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிழக்கு பதிப்பக வெளியீடாக வந்திருக்கு. தாய்லாந்து ராமாயணம். அதுபோக தாய்லாந்தில் வந்து அயோத்தியா நகரத்தினுடைய பெயர் அயோத்தியா என்று இருக்கின்றது. அதனால தாய்லாந்து வந்து இன்னும் வந்து ஒரு பௌத்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நாடாகவே இருக்கிறது, இந்தோனேஷியா மாதிரி இல்லாமல். அதனால் அங்கே உள்ள ராமாயண மரபு இன்னும் ரொம்ப செழுமையாக இருக்குது. அதற்கடுத்து கம்போடியா, அங்கே கம்போடியாவுக்கு ஒரு தனி ராமாயணம் இருக்குது. அதனுடைய பெயர்கள்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அப்புறம் மலேசியாவில் இன்னொரு ராமாயணம் இருக்குது, சேஹத் சேரி ராமா அந்த மாதிரி ஏதோ வரும். மலேயா நாட்டுக்கு என்று ஒரு ராமாயணம் இருக்கின்றது. வியட்நாம், லாவோஸ், பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள்லாம் வந்து அந்தந்த நாடுகளுக்கு உரிய ராமாயணம் இருக்குது. இதுபோக சீனாவிலும் ஜப்பானிலும் கூட ராமாயண காவியம் வந்து இருக்குது. சீன ராமாயணம் ஒன்று இருக்குது. ஜப்பானிய மொழியிலும் ராமாயணத்தினுடைய ஒரு வடிவம் இருக்கின்றது.
இந்த 1980களில் ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் ராமாயணம் வந்தது இல்லையா? ஆமாம், கார்ட்டூனில் ரொம்ப மிகச்சிறப்பாக வந்து இந்த கார்ட்டூனில் எடுக்கப்பட்ட முதல் ராமாயணம் அதுதான். இப்போ சமீபத்தில் இந்த வருடம் அதை வந்து டிஜிட்டல் ரீமாஸ்டரிங் பண்ணி அது வந்து திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. ஆமாம், 2D அனிமேஷனில் ஒரு ஒரு ரொம்ப கலாபூர்வமாக, அதில் கொஞ்சம் கதை மாறுபாடுகள்லாம் இருக்கும் அந்த ராமாயணத்தில். ஆனால் ரொம்ப கலாபூர்வமாக, ரொம்ப ஒரு ஸ்ரத்தையோடு எடுக்கப்பட்ட ஒரு ஜப்பானியர் தான் அந்த ராமாயண கதையை வந்து எடுத்திருக்கின்றார். இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கு. ஆமாம், ஒரு ஆசியா முழுவதற்கும் உரிய ஒரு பாரம்பரியம் என்றுதான் வந்து ஒரு ஒரு கலாச்சார பொக்கிஷம் ராமாயணம் அப்படின்னு என்று அது குறிக்கப்படுகிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இது வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துட்டீங்க, ஆசியா முழுக்க வந்து ராமாயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ பார்ட் மாதிரி தான். நம்மளுடைய முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணம் பற்றி இது. அப்போது இந்த கம்பராமாயணம் பற்றி போகிறதுக்கு முன்பாக நமக்கு பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களின் மணிமுடி அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தை வந்து சொல்கிறோம். அதை ஏன் சொல்கிறோம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லவில்லை. அதாவது ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தினுடைய 2000 கால வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம சங்க இலக்கியத்தில் ஆரம்பிக்கிறோம். அதற்கு பின்பு நமக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் வருகின்றது. அதற்கு பிறகு 5 பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் வருது. அதற்கு பிறகு உங்களுக்கு சைவ திருமுறைகள் வருது, 4000 திவ்ய பிரபந்தம் வருது. அதற்கு பிறகு இந்த காவியங்கள் வந்து கம்பராமாயணம் முதன்மையாக வருது. அதற்கு பிறகு வில்லி பாரதம். அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்கள், தத்துவ நூல்களுடைய காலம், பிள்ளைத்தமிழ், உலா, கலம்பகம், அந்தாதி, இத்தகைய நூல்களுடைய காலம். பிறகு நம்முடைய நவீன காலகட்டத்தில் பாரதியார் தொடங்கி தமிழ் இலக்கியம் வந்து அதன் பிறகு நாவல், சிறுகதை, விமர்சனம் என்று இந்த நவீன இலக்கியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த 2000 வருட கால ஒரு பரப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் இதனுடைய உச்சகட்ட பல சிறப்பான நூல்கள் இருக்கின்றன. அதில் வந்து இப்போ சங்க இலக்கியம் என்பதே வந்து ஒரு ஒரு மகத்தான ஒரு விஷயம். தமிழினுடைய தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட 8 தொகை 10 பாட்டு நூல்கள், எத்தனை விதமான புலவர்கள் அதில் நம்ம பார்க்கின்றோம். அது வந்து ஒரு இலக்கியத்தினுடைய ஆரம்ப கட்டம், அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய வைகரை என்று சொல்லலாம். அதன் பிறகு நம்முடைய மொழி வளர்ச்சியுற்று பல இலக்கிய வடிவங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்குறது ரொம்ப எளிமையான பாடல்கள், காதல், வீரம், சில உவமைகள், அவ்வளோதான். இதிலிருந்து படிப்படியாக அப்புறம் நீதி நூல்கள் எழுதுகிறாங்க. அதுலேருந்து வளர்ச்சியுற்று, ஏன்னா ஒரு மொழி வந்து ஒரு மொழியில் எப்போ ஒரு காவியம் தோன்றும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வந்து திடுதிப்புன்னு தோன்றாது, படிப்படியான வளர்ச்சி. ஒரு பெரிய காவியம் ஒரு மொழியில் தோன்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்பு அந்த மொழி வந்து ஒரு சில கட்டங்களை தாண்டி வந்திருக்க வேண்டும். இப்போ கம்பராமாயணம் எழுதப்பட்ட அந்த சூழல், அதுதான் வந்து ஒரு பெருங்காவியம் உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டது. ஏன்னா சோழ சாம்ராஜ்யம் தன்னுடைய புகழினுடைய உச்சத்தில் இருந்தது. நீங்கள் ஒரு ஒப்பீட்டுக்காக சிற்பக்கலையை எடுத்துக்கொண்டால், தமிழ் சிற்பக்கலையினுடைய ஒரு உச்சபட்ச சாதனை என்று நாம் சொல்லப்படக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், ஆமாம், அது வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்டது. ஐராவதேஸ்வரர் கோவில், தாராசுரம், கங்கை கொண்ட சோழம், அதுக்கு அடுத்தது. கம்பனுடைய காலம் வந்து அதற்கு சற்று அடுத்தது குலோத்துங்க சோழனுடைய காலம். இப்படி வந்து ஒரு தமிழ் நிலத்தினுடைய ஒரு கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சி, செல்வ செழிப்பு இதெல்லாம் ஓங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் கம்பன் இதை எழுதுறது. அது வந்து காலகட்டம். உள்ளடக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12,000, அப்போ 10,000 பாடல்கள், இன்னும் சில நம்ம பிற்சேர்க்கைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 1000, 1500 பாட்டை சேர்த்தா 12,000 என்று ஒரு சம்பிரதாயமான வழக்கு உண்டு. கம்பராமாயணத்தை பற்றி எழுதப்பட்ட சாற்று கவிகள் என்று சொல்வார்கள். சாற்று கவிகள்னால் இந்த காவியத்தை பாராட்டி மற்ற புலவர்கள் எழுதிய கவிகள். அதில் ஒரு பாட்டில் வந்து 12,000 என்று ஒரு சம்பிரதாயமாக சொல்லப்பட்டுள்ளது கம்பராமாயணம். முதல்ல அளவு, இவ்வளவு பெரிய தமிழ் காவியம் வேறு எதுவும் கிடையாது. 10,000 பாட்டுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அளவுலேயே பெருசு, அளவில் பெருசு. இது நம்மளுக்கு எப்போ புரியும்னா, உண்மையில் ராமாயணத்தை விட மகாபாரதம் ரொம்ப பெருசு.
ஆனால் அந்த மகாபாரதத்தை தமிழில் எழுதின வில்லிபுத்தூரார் 5000 பாட்டில் முடிச்சிட்டார் ஓ மகாபாரதத்தை. ஆனால் இவர் ராமாயணத்தை வந்து 10,000 பாட்டில் எழுதியிருக்கார். ரைட் ரைட். இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, மகாகாவியத்திற்கான இலக்கணம் என்று சொல்வார்கள். தண்டி அலங்காரம் என்ற தமிழ் நூலில் பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு மகாகாவியம்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும்? அதில் தன்னேர் இல்லாத தலைவன், பாட்டுடை தலைவனாக இருக்கணும். இப்போ ராமரை விட ஒரு தன்னேர் இல்லாத தலைவன் எந்த தமிழ் காவியத்திலையும் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் இருக்கான், சீவக சிந்தாமணியில் இவங்கெல்லாம் ராமருடன் ஒப்பிடும்போது இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சாதாரணமான ஆட்கள். மேலும் ஒரு பெரிய காவியம் என்பது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பேர்களையும் மிக விரிவாக ஆழமாக எடுத்து சொல்வதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நூல் தமிழில் வேற என்ன இருக்கு? அதில் ஒரு திருமணம், யுத்தம், குழந்தை பேரு எல்லாமே இருக்கணும். ஒரு மனித வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் அடங்கியதாக அந்த காவியம் இருக்கணும். அதில் 6 பருவங்களினுடைய வர்ணனை இருக்கணும். வேநீர்காலம், கார்காலம், கோடை காலம், எல்லா காலங்களினுடைய வர்ணனைகள் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு கம்பராமாயணத்தில். இப்படி இது ஒரு சம்பிரதாயமான பட்டியல். ஒரு மகாகாவியத்தில் இந்த எல்லா இலக்கணங்களும் இயல்பாக பொருந்திய ஒரு காவியம் கம்பராமாயணம். இதற்கு பின்னால் எழுதப்பட்ட சில காவியங்கள்ல அவங்க ரொம்ப செயற்கையா இதெல்லாத்தையும் புகுத்துறாங்க. ஓகே, இது ஒரு டிக் மார்க் போட்டுக்கோ அப்படின்னு, இது போட்டியா அது போட்டியா அப்படின்ட்டு. மற்றபடி கம்பருடைய கவித்துவம், அதை எழுதிய ஒரு இது கம்பருடைய கல்வி சிறப்பு. கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கிதயம் களியாதேன். இந்த கம்பனுடைய கல்வியினுடைய விசாலம் எப்பேற்பட்டது என்றால், அதுவரையில் தமிழிலே எழுந்த அனைத்து முக்கிய நூல்களையும் அவன் கற்றிருக்கின்றான். வால்மீகி ராமாயணத்தை கரைச்சி குடிச்சிருக்கார் கம்பர். பின்னாடி நம்ம விரிவாக பேசுவோம் என்று நினைக்கின்றேன், நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து. வால்மீகி ராமாயணத்தை ரொம்ப ஆழங்கால் பட்டு கம்பர் கற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, வடமொழியில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் காவியம் மட்டும் கிடையாது, காவியம், தத்துவம், வானசாஸ்திரம், இப்படி பல துறைகளையும் பல அறிவு துறைகளையும் சார்ந்த நூல்களை கற்று அந்த ஒரு மிகப்பெரிய கல்விமான் எழுதிய ஒரு காவியம். இந்த காரணங்கள்னால, மேலும் எல்லாவற்றையும் விட கவிஞர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தமிழ் இலக்கிய விமர்சகரும் சரி, பாரம்பரியத்திலும் சரி, நவீன காலத்திலும் சரி, வேற ஏதோ ஒரு காவியம் கம்பராமாயணத்தை விட சிறப்பானது என்று யாருமே சொன்னதில்லை. பாரதியார் சொன்னதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதை பற்றியே நான் வேறொரு உரையில் நான் விரிவாக பேசியிருக்கேன். 2-3 இடத்துல கம்பரை சொல்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல். அந்த வைப்பு முறையில் கம்பர் முதல்ல வர்றார். வள்ளுவருக்கும் முன்னாடி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லைங்கிறார். இன்னொரு பாட்டுல கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறார். கல்விக்கு அத்தாட்சி யாரு என்றால் புகழ் கம்பன் அப்படிங்கிறார். இது பரவாயில்ல. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதாவது அவர் தந்தை அவர் ஆங்கில கல்வி கற்க அனுப்பிச்சிட்டாரு. ஆங்கில கல்வி கற்பவனுக்கு இந்த நாட்டினுடைய சிறப்பெல்லாம் எதுவுமே தெரியாது என்று பாரதி ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டை. அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் போகுனர் அப்படின்னு அது முடியும். ஆரம்பிக்கும் போது நம் நாட்டினுடைய பெருமை மிக்க ஆளுமைகள் அவங்களெல்லாம் பட்டியல் போட்டு சொல்றாரு. இவங்களெல்லாம் ஆங்கில கல்வி படிக்கிறவனுக்கு தெரியாது. அந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞாலமீதில் இலக்கணம் கண்டதும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரளித்து தர்மம் வளர்த்ததும் பேரருட்சுடர் வாழ்கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலம் காத்ததும் வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும் சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த பட்டியல்ல முதல்ல போட்டார் பாருங்க கம்பர். மற்ற எல்லா ஆட்களுக்கும் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்றாரு.
ஆனா கம்பனை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததுங்கிறார். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான் ஐயா, இப்பேற்பட்ட ஒரு காவியத்தை எழுதினானே. அடடா. இன்னொரு இடத்துல பாரதி வந்து கம்பன்ல வந்து எந்த அளவுக்கு தோய்ந்திருக்கார். தமிழச்சாதி அப்படிங்கிற பாட்டுல, நான் ஏன் தமிழச்சாதியை பெருமை வாய்ந்ததாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதே மறுபடி சொல்றார். ஓ. சிலப்பதிகார செய்யுளை கருதியும், சிலப்பதிகாரம்னு ஒரு நல்ல செய்யுள் இருக்குப்பா. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். என்ன அழகா சொல்றார் பாருங்க. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். மூணாவதா சொல்றாரு, எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் அப்படிங்கிறார். எல்லையொன்றின்மை என்றால் அனந்தம். இந்த அனந்தம் என்கிற ஒன்றை வந்து சொல்லுல அடக்க முடியுமா? ஆனால் அதை அடக்குவதற்கு கம்பன் முயற்சி செய்தானே, அந்த முயற்சியை கருதியும் தமிழச் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று நான் கருதி இருந்தேன். ரொம்ப இருக்கு. இது ரொம்ப ஆழமான விஷயம். இங்க எல்லை ஒன்று அனந்தம்னு பாரதி எதை சொல்றார்? ஒன்று பரம்பொருள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கம்பன் வந்து பரம்பொருளை பற்றி எழுதியிருக்கிறான். பரம்பொருளை பற்றிய விஷயம் அதுல வருது. மனித உணர்வுகள் அவையும் வந்து அனந்தம் தான். அன்புக்கு எல்லை உண்டா? பாசத்துக்கு எல்லை உண்டா? வீரத்துக்கு எல்லை உண்டா? தியாகத்துக்கு எல்லை உண்டா? இந்த எல்லாவற்றையும், எல்லையில்லாத இந்த விஷயங்களுக்கு ஒரு குறியீடு காண்பித்தான் பாருங்கள். அதைத்தான் வந்து இங்க பாரதி எழுதியிருக்கின்றான். இதை விட பெரிய ஒரு பெருமை ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் கம்பராமாயணத்தினுடைய. நிச்சயமா. கம்பராமாயணம் பத்தி உள்ள டீப்பா இறங்குறதுக்கு முன்பாகவே கம்பருடைய சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறனால தான் கேள்வி கேட்டேன். அதுக்கும் ரொம்ப விரிவா பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நிச்சயமா இது தேவையான ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் தமிழ் அப்படிங்கிறது நம்ம பாரதியார் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பாரதியார் எப்படி கம்பரை வாழ்த்தியிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம், இருந்தாலுமே அதை ஒரு சொல்பவர் சொன்னால்தான் அதை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விளக்கி சொல்லும்போது கம்பனை முன்னாடி வச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதையெல்லாம் கேட்கிற மக்களுக்கு நிச்சயமாக அடுத்து நம்ம கம்பராமாயணத்தை பற்றி பேச போவதற்கு ஒரு ஆர்வம் வந்து கிரியேட் ஆகும். அப்படிங்கிறனால இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் கம்பராமாயணம் பற்றி விரிவாக பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.